நாமத்தினாலே ஆரோக்கியமான செய்தியின் நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகள் யாவருக்கும் இயேசு நடத்தி காட்டுவார் ஊழியத்தின் சார்பாக எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பாக நம்மை அர்ப்பணித்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு சங்கீதத்தின் மூலமும் எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுகிற உம்முடைய சத்தியமுள்ள வார்த்தைக்கு நாங்கள் மனதார உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க. எல்லா காரியத்தையுமே உங்கள் கருத்தில் சமர்ப்பிக்கிறோம். ஹல்லேலூயா. வனாந்திரமாய் வாழ்க்கை மாறி பட்டினி சஞ்சலம் நேர்கையில் வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த வானமன்னாவால் ஞானமாய் போஷித்த காணாத மன்னாய் சுவை பாடுவேன், பரவசமாகுவேன், பரந்தோடும் இன்னலே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதம் 63:1. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த காரியத்திலெல்லாம் செழிப்பு இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி வேதனையோடு இருக்கிறீங்களோ, அந்த நேரத்திலே உங்கள் ஆத்துமா அவரை வாஞ்சித்து கூப்பிடும்போது கண்டிப்பாக அந்த வனாந்தரமான வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமாக இன்றைக்கு மாற்றி தரப்போகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த சங்கீதத்தின் தலைப்பிலே தான் வனாந்தரத்திலே இருக்கையிலே பாடினதாக தாவீது ராஜா சொல்லுகிறார். தான் வனாந்திரத்தில் இருப்பதாக சொல்லி அவர் அந்த இடம் எப்படிப்பட்டதென்று சொல்லுகிறார் பாருங்கள். வறண்டது விடாய்த்தது தண்ணீரற்றதுமான ஒரு இடம். ஆனாலும் இந்த இடத்தை பார்த்ததும் இந்த சூழ்நிலையில் தான் அவர் என்ன செய்கிறார்? தேவனை அதிகாலையிலே நான் தேடுவேன் என்று சொல்லி சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, தன்னுடைய ஆத்துமா தேவன் மேல் தாகமாக, தன்னுடைய மாம்சமும் தேவன் மேல் வாஞ்சையாக இருக்கிறதாக அவர் பாடுகிறார். அந்த வனாந்திரத்திலே சரீரத்துக்கு தேவையான தண்ணீர் கிடையாது, உணவு கிடையாது. ஆனால் அந்த சூழ்நிலையிலும் அவருடைய மாம்சம் அதை தேடவில்லை, தண்ணீரையோ உணவையோ தேடவில்லை. அவர் தேவன் மேல் வாஞ்சையாக இருப்பதாக சொல்லுகிறார். இப்படியாக தாவீது ராஜாவுடைய மாம்சமும் ஆத்துமாவும் அன்றைக்கு தேவன் மேலேயே வாஞ்சையாக இருந்ததினால் அந்த சரீர பாடுகள் அந்த வனாந்திரத்தில் அவருக்கு பெரிதாகவே தெரியவில்லை. தேவ பிள்ளைகளே, அவருடைய வாஞ்சையெல்லாம் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்தின் மேல், அவருடைய மகிமையின் மேல், அவர் நாமத்தை சொல்லி துதிப்பதின் மேலேயே இருந்தது. அப்போ ஆண்டவர் மேல் அவருக்கு அவ்வளோ ஒரு பிரிய அன்பு. நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்மறையான வனாந்திரம் போன்ற ஒரு வித்தியாசமான பாதையிலே கர்த்தர் நம்மை நடத்தும் போது நம்முடைய ஆத்துமாவும் நம்முடைய மாம்சமும் நம்முடைய தேவன் மேல் வாஞ்சையாய் அன்பாய் அவரை நேசித்து இந்த உலக பாடுகள், நம்மை சுற்றி இருக்கிற காரியங்கள், பிரச்சனைகளை நாம் பெரிதாக நினைக்காமல் அதை நம் சிந்தனைக்கு கொண்டு வந்து நாம் வேதனைப்படாமல், என்னை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளை காட்டிலும், என்னுடைய வேதனைகளை காட்டிலும் எனக்குள் இருக்கிற என் தேவனுடைய வல்லமை பெரியது என்று சொல்லி நாம் பாடி அவரை துதிக்கும் போது கண்டிப்பாக நம்முடைய வனாந்திரம் போன்று ஒன்றுமே இல்லை, இதற்கடுத்து இவ்வளவுதான், எனக்கு வழியே தெரியவில்லை என்று சொல்லி இருக்கிற சூழ்நிலையை நம்முடைய தகப்பன் கண்டிப்பாக அவர் மாற்றி கொடுப்பார். தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்க போறீங்க. அப்பா, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, என் பிள்ளைகள் காரியம், என் தொழில், என் வேலை எல்லாமே வித்தியாசமாக இருக்கு. ஆனால் இன்றைக்கு நான் உம்மை மனதார, என் ஆத்துமாவும் சரி, என் மாம்சமும் சரி, உம்மை வாஞ்சித்து கூப்பிடும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அர்ப்பணித்து துதிக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு செழிப்பை தேவன் தரப்போகிறார். தேவ பிள்ளைகளை, நாம் ஜெபிக்கலாம். நன்றி சொல்கிறோம் பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாளிலும் நீங்கள் எங்களோடு கூட இடைப்பட்டு உங்களுடைய வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம்ப்பா.
உம்முடைய பரிசுத்த மகிமையை உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சித்து எல்லா சூழ்நிலையையும் ஆசீர்வாதமாக்கி கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.